கடந்த 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சி கிரவுண்டில் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார். 1.5 மணி நேரத்திற்கு முன்னாலே விஜய் கிரவுண்டுக்கு வந்ததால் ரசிகர்கள் அலைமோதி கொண்டு கிரவுண்டை நோக்கி ஓடி வந்தபோது கிரவுண்டுக்குள்ள உண்மையான நோன்பாளிகள் நோன்பு வைத்தவர்களுக்காக வேண்டி வைக்கப்பட வேண்டிய இஃப்தார் நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய அத்துமீறல் நடந்திருக்கிறது. இஸ்லாமிய நோன்பாளிகள் நடத்தப்பட்டதை தமிழ்நாடு ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது. அனைவருக்கும் அன்பு கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் எஸ்ஆர்எம் அப்பாதுரை ராவுத்தர், தமிழக வெற்றி கழகம், திருச்சி. அதாவது இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்திய இஃப்தார் விருதை பற்றி. அதாவது அந்த இஃப்தார் விருந்தில் என்ன குறை கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. நமது இஸ்லாமிய அமைப்புகளில் ஒரு அமைப்பு தளபதி அண்ணன் மீது புகார் கொடுத்துள்ளார்கள். அங்கு குளறுபடி ஏற்பட்டது என்றும், மது போதையில் ஒரு சிலர்கள் வந்தார்கள் என்றும், அதே சமயம் இஸ்லாமியர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டார்கள் என்றும் கூறப்பட்டது. அந்த நிகழ்வில், இஃப்தார் நிகழ்வில் ஆரம்பம் முதல் முடியும் வரை தளபதி அருகில் இருந்து அனைத்தையும் பார்த்தவன் நான். தளபதி அவர்கள் 6:15க்கு தான் உள்ளே வந்தார்கள். இமாம் பெருமக்கள் ஓதிய கிராத் மற்றும் துவாவை மிகவும் கவனத்துடனும் கண்ணியத்துடனும் பார்த்தார்கள். நாம் இஸ்லாமிய சொந்தங்கள் கூறிய துவாவில் ஆமீன் கூறும் பொழுது தளபதி அவர்களும் சேர்ந்து ஆமீன் கூறினார்கள். அனைவரிடம் மிகவும் சகோதரத்துவத்தை பாராட்டினார்கள். அதன் பிறகு இஃப்தார் செய்தார்கள். பிறகு அனைவரிடம் கை குலுக்கி சகோதரத்துவத்தை பாராட்டினார்கள். பிறகு நடைபெற்ற மக்ரிப் தொழுகையில் கலந்து கொண்டு தொழுதார்கள். இதில் எந்தவித குறைபாடும் இல்லை. நமது உலமா பெருமக்களிடமும் நமது இஸ்லாமிய சொந்தங்களிடமும் நட்பு பாராட்டி பேசி, நமது உயிரினும் மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை எடுத்துரைத்து சொல்லி புறப்பட்டு வெளியே நின்றவர்கள் அனைவருக்கும் கை அசைத்தபடி தான் அணிந்திருந்த தொப்பியை கூட கலக்காமல் அந்த அளவிற்கு நமது இஸ்லாமிய சகோதரிகள் மீது மிகவும் தாயுள்ளத்தோடு அனைவரையும் பார்த்து சென்றார்கள். இதில் என்ன குறை கண்டார்கள் என்று தெரியவில்லை. மதியம் நமது இஸ்லாமிய சொந்தங்கள் ஜும்மா தொழுகை முடிந்து அந்த திடலுக்கு வந்தபொழுது கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று அவரே நின்று சுமார் 2:30 மணி முதல் அவரே அனைவரையும் செக் செய்து உள்ளே பாஸை அனைவரிடமும் பெற்றுக்கொண்டு உள்ளே அனுப்பி வைத்து அனைத்து நோன்பாளிகளுக்கும் தனியாக ஒரு அறை அமைத்து அனைவரையும் ஓய்வெடுக்க அனுப்பி வைத்தார்கள். பிறகு இஃப்தார் ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்த பிறகு 5 மணிக்கு மேல் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டார். நானும் அதில் சென்றேன். என்னுடன் 5 பேரும் சென்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தில் முதல் 5 முதல் 10 பேர் வரை அனைவருக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அனைவரும் உள்ளே வந்ததும் அரங்கம் நிரம்பியது. தளபதி அவர்கள் 6:15 மணிக்கு மேல் உள்ளே வந்தார். இதில் எந்த குறைபாடும் இல்லை. இதில் என்ன குறை கண்டார்கள் என்று தெரியவில்லை. அது சமயம் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை பற்றி குறை கூறினார்கள். அவர்களை பற்றி தெரியாமல் பேசுகிறார்கள். நான் ஆனந்தண்ணனை சுமார் 10 வருடத்திற்கு மேலாக அவருடன் பழகுகிறேன். நான் அவருக்கு போன் செய்யும் போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிதான் பேசுவார். பிறகு வாப்பா எப்படி உள்ளார்கள் என்று எனது தந்தையை பற்றியும் எனது குடும்பத்தை பற்றியும் மிகவும் அக்கறையுடன் நமது சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து மக்களும் எப்படி உள்ளார்கள் என்று மிகவும் அக்கறையுடன் கேட்பார்கள். பிறகு அவர் சார்ந்திருக்கும் புதுச்சேரியை அவர் வீட்டு அருகில் உள்ளவர்கள் அனைவருமே இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அனைவரிடமும் அண்ணன் அவர்கள் மிகவும் சகோதரத்துவத்துடனும் நட்பு பாராட்டி பழகுவார்கள். அண்ணனும் அனைவரிடம் மிகவும் நட்பு முறையில் பாராட்டுவார்கள். இதுதான் அண்ணனுடைய மிக எளிமையான குணம். அந்த அரங்கத்தில் நடந்ததை பற்றி வருவோம். அங்கு அரங்கு நிரம்பி வளைந்தது. மகளிருக்கென தனியாக ஒரு அறை அமைத்து அவர்களுக்கு தனியாக மகளிர் குழுவை போட்டு அவர்களை தனியாக கவனித்தார்கள். அதாவது அரங்கிற்குள் எந்த மது பிரியர்களும் உள்ளே வரவில்லை. பவுன்சர்கள் அடித்தார்கள் என்று கூறினார்கள். பவுன்சர்களுடைய வேலை அரங்கிற்குள் உள்ளே வராமல் தடுப்பது. இவர்கள் தடுப்பு வேலியை ஏறி தாண்டி வந்துவிட்டார். அந்த தடுப்பு வேலியை கண்காணிப்பது யார் பொறுப்பு? காவல்துறையும் மாவட்ட நிர்வாகத்துடைய பொறுப்பு. மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றுதான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதனால் மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் பாதுகாப்பு வழங்கவில்லை. காவல்துறை தான் இதற்கு முக்கிய பொறுப்பு. அதே சமயம் இது கட்சி சார்ந்த நிகழ்வாகவும் அங்கு நடக்கவில்லை. கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஒருவர் வரும்பொழுது கொடி அணிவித்து காரில் வந்தார். அவர் கொடியை கழற்றிய பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டார். அந்த அளவு நமது இஸ்லாமிய மதத்தை மிகவும் மதித்து கண்ணியத்துடனும் சகோதரத்துடனும் நடந்து கொண்டார்கள். இதுதான் தளபதியின் வெளிப்பாடு. இந்த நிகழ்ச்சி முழுக்க நமது இஸ்லாமியர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதில் தளபதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு கலந்து கொண்டு இதில் சிறப்பித்தார்கள். இதை நாமளே புரிந்து கொள்ளாமல் நடந்தால் எப்படி? இதை ஒரு சில நபர்கள் குறை
கூறிக்கொண்டு தளபதி மீது புகார் கொடுத்து நம்மை மிகவும் சங்கடத்திற்கு ஆளாக்கியுள்ளார்கள். அது சமயம் இன்னொரு விஷயம் என்னவென்றால், எந்த அமைப்பையும் கூப்பிடவில்லை என்று கூறுகிறார்கள். யார் சொன்னது? அனைத்து அமைப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அது சமயம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில பொருளாளர் அண்ணன் SS ஹாரூன் ரஷீத் அவர்கள் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இதை நாம் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அரணாக நமது தளபதி என்றும் நம்முடன் இருப்பார். நமக்கு என்றும் சகோதரத்துவத்தை பாராட்டக்கூடிய இடத்தில் நமது தளபதி இருப்பார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.